அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் 2025ஆம் ஆண்டிற்கு வெளியிட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்லாம் முடிஞ்சிருச்சு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14,582 வேக்கன்சிஸ்க்கு வந்து சிஜிஎல்லேருந்து வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த சிஜிஎல் அப்படிங்கிறது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு டிகிரி முடித்தவங்க எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் எழுதுறது மூலயமா பல்வேறு டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. அதோட காலி பணியிடங்கள் விவரங்கள் தான் 14,582 வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தது. ஓகேங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த எஸ்எஸ்சியில் அந்த சிஜிஎலுக்கான வேக்கன்சிஸும் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன போஸ்ட்டு, பே ஸ்கேல் என்ன, அதுக்கான வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் கேட்டகரி வைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அவங்க அந்த டீட்டெயிலை இப்போ வேக்கன்சி டீட்டெயிலை இப்போ தற்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸை வெளியிட்ட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/7/2025. இதில் இன்றைக்கி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 14,582 அப்படிங்கிறது தான் டோட்டல் வேக்கன்சிஸ். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் முக்கியமான போஸ்ட்டு, அதோட டிபார்ட்மெண்ட் நேம், அதை மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். மற்ற விவரங்கள் நீங்கள் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். சிபிஐசி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டருக்கான 137 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே சிபிஐசியில் இன்னொரு இன்ஸ்பெக்டருக்கு 353 வேக்கன்சியும், அடுத்து இன்ஸ்பெக்டரில் சென்ட்ரல் எக்ஸைஸில் 1306 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் 100 அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் 197 அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கான ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அதில் ஒரு 389 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் அந்த அதில் 682 அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 183 வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அதுக்கு 118 டிபார்ட்மெண்ட் ஆர்ஜி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒதுக்கியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சபார்டினேட் ஸ்டாட்டிக் சர்வீஸ் டிவிஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு 249 வேக்கன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி பதவிகள் இருக்குது. ஹை வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் சிபிடிடியில் 6,753 ஆஃபீஸ் சூப்பரண்டென்டன்ட் போஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க 1,174 ஆடிட்டர் போஸ்ட் வந்து சிஜிடிஏ அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வெளியிட்டிருக்காங்க. வேக்கன்சி அதுக்கு இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்டன்ட் அண்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு 76 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிபிஐசியில் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 771 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸில் 1,249 டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ மொத்தம் 14,582 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இந்த மாதிரியான கிளர்க் போஸ்ட் இதில் இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆடிட்டர் முதல்ல நம்ம பார்த்தோம். பெரும்பாலும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, இந்த மாதிரியான பல்வேறு விதமான போஸ்ட் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் அவங்க வெளியிட்ட பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணவங்க அந்த எக்ஸாம் டேட்டுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அந்த எக்ஸாமை நல்லபடியாக செய்யுங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.